யுத்த சத்தம். இந்தியாவின் முதற்பெரும் மௌரிய சக்கரவர்த்தியான சந்திரகுப்தர் மட்டும் பேராண்மையுடன் வாழ் உயர்த்தி போர் முழக்கம் செய்யாமல் இருந்திருந்தால், கிரேக்க மன்னர் செல்யூக்கஸ் தலைமையில் ஒரு பெரும் படை வட இந்தியாவை கபளீகரம் செய்திருக்கும். அதாவது, ஆங்கிலேயர் ஆதிக்கத்திற்கு 20 நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்தியா ஒரு கிரேக்க காலனியாக மாறியிருக்கும். நல்ல காலமாக நடந்தது வேறு. அலெக்சாந்தரைப் போலவே சிந்து நதியை பெரும் படையுடன் கடந்து வந்த செல்யூக்கஸிற்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அரசல் புரசலாக கேள்விப்பட்டிருந்தாலும், இப்படி ஒரு தனிப்பெரும் மன்னன் திடீரென கிளம்பி தன்னோடு போருக்கு தயாராக காத்திருப்பான் என்று செல்யூக்கஸ் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. 6 லட்சம் வீரர்கள் அடங்கிய காலாட்படை, 30,000 வீரர்கள் கொண்ட குதிரைப்படை, சுமார் 10,000 யானைகளோடு ஒரு பெருங்கடலைப் போல சந்திரகுப்தர் தலைமையில் இந்திய வீரர்கள் கிரேக்கப் படையை நேர்கொண்ட பார்வையோடு எதிர்த்து நின்றார்கள். இந்திய கிரேக்க யுத்தம் எங்கு நிகழ்ந்தது, எத்தனை நாட்கள் நீடித்தது போன்ற தகவல்கள் இன்று வரை கிடைக்கவில்லை. ஆனால் ஒன்று நிச்சயம், சந்திரகுப்தர் போரில் பெரும் வெற்றியடைந்தார் என்று கல்வெட்டுக்களும் கிரேக்க வரலாற்று நூல்களும் உறுதி செய்கின்றன. பண்டைய ரோமானிய வரலாற்று ஆசிரியர் ஜஸ்டின் யுத்தம் முழுவதும் யானை மீது அமர்ந்தே சந்திரகுப்தர் அனாயசமாக போரிட்டதாக குறிப்பிடுகிறார். போரில் தோல்வியடைந்த செல்யூக்கஸ் கிரேக்க ஆட்சியின் கீழ் நிர்வகிக்கப்பட்டு வந்த காபூல், ஹெராட், காண்டஹார், பலூசிஸ்தான், ஆக மொத்தம் ஆப்கானிஸ்தானையே முழுசாக சந்திரகுப்தருக்கு தர வேண்டி வந்தது. கிமு 303 இருவருக்குமிடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் சந்திரகுப்தரின் ஆளுமையை கிரேக்கர்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல், செல்யூக்கஸ் தன் மகளையும் சந்திரகுப்தருக்கு மணம் செய்வித்தார். மகள் அல்ல, கிரேக்க அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் அவள் என்று சில கிரேக்க வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். மொத்தத்தில் பாரசீக எல்லையிலிருந்து கிழக்கே வங்காள விரிகுடா கடல் வரை இந்திய சாம்ராஜ்யத்தை விஸ்தரித்த முதற்பெரும் மன்னர் சந்திரகுப்த மௌரியர் என்பதில் சந்தேகமில்லை. 2 ஆண்டுகள் கழித்து செல்யூக்கஸ் நட்புணர்வு கருதி மெகஸ்தனிஸ் என்னும் தூதுவரை பாடலிபுத்திரத்திற்கு பரிசுகளோடு அனுப்ப, சில ஆண்டுகள் மகத சாம்ராஜ்யத்தின் விருந்தினராக தங்கி சந்திரகுப்தரைப் பற்றியும் குடிமக்களைப் பற்றியும் விஸ்தாரமான பயணக் கட்டுரை ஒன்றும் எழுதினார் மெகஸ்தனிஸ். அந்த நூல் பிற்பாடு தொலைந்துவிட்டது வருத்தமான விஷயமென்றாலும், நல்ல காலமாக அவரது புத்தகத்திலிருந்து பல பகுதிகளை வேறு பல நூலாசிரியர்கள் மேற்கோள் காட்டியதால் பல தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ப்ளூடார்க் எழுதிய அலெக்சாந்தரின் வாழ்க்கை வரலாற்றில் கூட மௌரிய சக்கரவர்த்தியை பற்றிய குறிப்புகள் உண்டு. மெகஸ்தனிஸ் இந்தியாவிற்கு வந்து சேர்ந்தவுடன் மகத ராஜ்யத்தின் தலைநகரை பார்த்து, அதாவது இன்றைய பாட்னாவை பார்த்து பிரமித்துப் போனது உண்மை. சக்கரவர்த்தியின் மேற்பார்வையில் நாடு முழுவதும் கச்சிதமான முறையில் ஆட்சி நடந்ததாகவும், தலைநகரில் 4 லட்சம் மக்கள் வாழ்ந்ததாகவும், பிரம்மாண்டமான அரண்மனையில் சக்கரவர்த்தி வசித்ததாகவும் அந்த கிரேக்க தூதுவர் குறிப்பிடுகிறார். தலைநகரில் கட்டப்பட்ட உயர்ந்த கோட்டைக்குள் நுழைய ஏராளமான பாதுகாப்புடன் 64 பெரும் வாயில்கள் இருந்தன. 600 அடி அகல அகழியை தாண்டித்தான் கோட்டைக்குள் நுழைய முடியும். சக்கரவர்த்தியின் அரண்மனையை தேக்கு மரத்தினால் செய்யப்பட்ட ஏராளமான தூண்கள் தாங்கின. தங்க முலாம் பூசப்பட்ட அந்த தூண்களின் மேற்பகுதியில் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் கலை நுணுக்கத்துடன் பறவைகள், பூக்கள் என வேலைப்பாடுகள் காணப்பட்டன. யானைகளும் குதிரை வீரர்களும் முன்னணியில் கம்பீரமாகச் செல்ல, சக்கரவர்த்தி தங்கப் பல்லக்கில் அமர்ந்து சென்றார். தங்க நூல் இழைகளினால் எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட மஸ்லின் ஆடையை அணிந்தார் மன்னர். விழா காலங்களில்
உப்பரிகையில் அமர்ந்து ஸ்டேடியத்தில் யானையும் யானையும் மோதிக்கொள்வதையும், அதேபோல எருதுச் சண்டை, நீர் யானைச் சண்டை போன்ற விளையாட்டுகளையும் ரசித்தார். மக்களும் மைதானத்தைச் சுற்றி கேலரிகளில் அமர்ந்து ஆரவாரம் செய்தனர். வேட்டையாடுவதும் மன்னரின் முக்கிய பொழுதுபோக்காக இருந்தது. மெகஸ்தெனிஸ் ஆச்சரியப்பட்ட இன்னொரு விஷயம், சக்கரவர்த்தியின் மெய்க்காவலர்களாக, அதாவது கமாண்டோக்களாக பெண்கள்தான் நியமிக்கப்பட்டனர். பல்வேறு போர் பயிற்சிகள் பெற்று எந்த ஒரு திடீர் ஆபத்திலிருந்தும் மன்னரை காப்பாற்றும் வேகமும் விசுவாசமும் பெண்களிடம் அதிகம் இருக்குமென சந்திரகுப்தர் கருதியதாக மெகஸ்தெனிஸ் கூறுகிறார். நாட்டுப் பிரச்சினை என்றால் நாள் முழுவதும் தர்பாரில் அமர்ந்து ஆழ்ந்த சிந்தனையோடு அமைச்சர்களுடன் ஆலோசனை செய்து பிரச்சினைக்கு தீர்வு கண்ட பிறகே டாய்லெட் சென்றார் மன்னர் என்று பிரமிப்பதும் மெகஸ்தனீஸே. ஒவ்வொரு புத்தாண்டிலும் நாடெங்கிலிருந்தும் பிராமண தத்துவ ஞானிகள் அரசவைக்கு மன்னரால் அழைக்கப்பட்டனர். மக்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகள் பற்றியும் தர்மத்தை பற்றியும் அந்த அறிஞர்கள் அரசருக்கு எடுத்துக் கூற வாய்ப்பு தரப்பட்டது. சிறந்த ஆலோசனைகளுக்கு பொன்னும் பொருளும் பரிசாகவும் தரப்பட்டது. சந்திரகுப்தரின் பிறப்பைப் பற்றி பல கருத்து வேறுபாடுகள் உண்டு. நந்தர்களின் ஆட்சியை வேரோடு அழிக்க சாணக்கியர் போட்ட சபதத்தை தொடர்ந்துதான் மௌரியர்களின் ஆட்சி தொடங்கியது என்கிறது வரலாறு. நந்தர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்பதால் பல க்ஷத்திரிய மன்னர்களுக்கு மனப்புகைச்சல் இருந்திருக்கக்கூடும். சந்திரகுப்தரும் தாய் வழியில் தாழ்த்தப்பட்டவர்தான் என்றும், நந்த மன்னருக்கும் சந்திரகுப்தருக்கும் இடையே நிகழ்ந்தது பங்காளிச் சண்டையே என்றும் சில நூலாசிரியர்கள் கூறுகிறார்கள். இவர்களின் கருத்துப்படி ராஜவம்சத்தில் பிறந்த சந்திரகுப்தரின் தந்தை மௌரா என்னும் தாழ்த்தப்பட்ட பெண்ணிடம் காதல் வயப்பட அவர்களுக்கு பிறந்தவர்தான் சந்திரகுப்தர் என்றும், மௌரா என்கிற பெயரிலிருந்துதான் மௌரிய என்பது வந்தது என்றும் சொல்லப்படுகிறது. கோசல மன்னரான விதுதேவரின் கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து தப்பித்த க்ஷத்திரிய இனத்தைச் சேர்ந்த மக்கள் இமயமலைச் சாரலை ஒட்டிய பகுதியில் புகலிடம் தேடினார்கள். அங்கே ஏராளமான மயூராக்கள், அதாவது மயில்கள் இருந்தன. ஆகவே அந்த இனத்திற்கு மோரியாக்கள் என்ற பெயர் வந்து பிற்பாடு மௌரியர்கள் என்று ஆனது என்பதும் வேறு சில வரலாற்றாசிரியர்களின் கருத்து. அவர்கள் தங்கிய ஊர் பிறகு மௌரிய நகரம், அதாவது மயில் நகரம் என்று அழைக்கப்பட்டதாகவும், பிற்பாடு அசோக சக்கரவர்த்தி எழுப்பிய ஸ்தூபிகளிலும் கல்வெட்டுகளிலும் மயில் சிற்பங்கள் முக்கியமான இடத்தை பெற்றிருப்பதையும் ஆய்வாளர்கள் சிலர் சுட்டிக்காட்டுகிறார்கள். இப்போதும் இந்தியாவின் தேசிய பறவை மயில். பௌத்தர்களின் பண்டைய நூல்களில் சந்திரகுப்தரின் பெற்றோர் பற்றி விரிவாகச் சொல்லப்படுகிறது. அவரது தந்தை எல்லைப் போர் ஒன்றில் உயிரிழந்ததாகவும், குழந்தை சந்திரகுப்தரும் விதவை தாயும் எதிரிகளிடமிருந்து தப்பி பாடலிபுத்திரத்திற்கு ஓடியதாகவும் தகவல் ஒன்று உண்டு. பிறகு நடந்ததுதான் அதிசயம்.